அன்பு கொண்ட செம்மொழி நம்பி டிவியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு திடீரென்று காமாலை கண்டவன் அலறுவதைப் போல, ஜன்னியை கண்டவன் உதறுவதைப் போல ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் என்கின்றவர், காணாமல் போய்விட்ட பன்னீர்செல்வம் இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் தொடர வேண்டும் டெல்லியிலே என்று சொல்லியிருக்கிறார். அவர் அப்படிதான் சொல்லுவார் என்று எங்களுக்கு தெரியும். அவர் பிஜேபியுடைய தொங்கு சதையாக இருந்து கொண்டிருக்கிறார். அதிமுகவை கபாலீகரம் பண்ணி பிஜேபியுடன் இணைக்க வேண்டும் என்பதில் முதல் முன்னோடியாக இருந்தவர் ஓபிஎஸ். அந்த ஓபிஎஸ் என்கின்ற பன்னீர்செல்வம் அவர் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இறந்த போது அவர் போட்ட சீனும் தெரியும். அவரை மோடி கட்டி பிடித்ததும் தெரியும். சசிகலா தலையில இடதுகையை வைத்து அழுத்தியதும் தெரியும். தமிழக மக்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது, விவரம் தெரிந்தவர்கள். இன்றைக்கு ஓபிஎஸ் பிஜேபி ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், இவ்வளவு நாள் அதிமுகவிலே ஏமாற்றிக் கொண்டிருந்தார். அந்த தொண்டர்கள் சரியாகத்தான் இவரை எடை போட்டு வைத்திருந்தார்கள். ஜெயலலிதா சொன்னார், மோடியா இந்த லேடியா என்று பார்த்து விடுகிறேன் என்று சொன்னார். அவர் அப்படி சொல்லி அதில் நின்று காட்டினார். மோடியை திசை தெரியாமல் துரத்தி அடித்தார். பிஜேபியை தமிழ்நாட்டை விட்டு விரட்டினார். அதிலே சிங்கம் போல் நின்றார் ஜெயலலிதா. ஆனால் இன்றைக்கு அசிங்கமாகி போய் பன்னீர்செல்வம் நான் ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்டவர் என்று சொல்லக்கூடாது. காரணம், மானம், ஈனம், சூடு, சுரணை அவருக்கு இருந்திருந்தால், உண்மையிலே ஜெயலலிதாவின் விசுவாசியாக அவர் இருந்திருந்தால் மோடி ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லியிருக்க மாட்டார். அவர்களெல்லாம் வியாபாரி. அவரை பொறுத்தவரை ஒன்று எனக்கு நினைவு வருகிறது. ஒரு படத்தில் வடிவேலு நடிப்பார். அவர் அர்ஜுனோட சொல்லுவார், என்னன்றுன்னா நான் பேக்கரி வச்சிருப்பார் வடிவேலு அந்த படத்தில். அந்த படம் எதுவும் எனக்கு சரியாக நினைவு இல்லை. பேக்கரி வைத்திருப்பார். ஒரு நாள் அர்ஜுன் அவர்கிட்ட வேலை செய்கிறவர் அவர்கிட்ட சொல்லுவார், இந்த பேக்கரி நான் எப்படி வாங்கினேன்னு தெரியுமா? இந்த பேக்கரி கணபதி ஐயர் பேக்கரி, கணபதி ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய பேக்கரி, அவர் தான் இதை எனக்கு கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு தெரியுமா? ஒரு சின்ன செட்டில்மெண்ட் பண்ணிக்கணும். அந்த செட்டில்மெண்ட் என்னன்னா, அவர் என்கிட்ட பேசினார், பேக்கரியை நீ வச்சுக்கோ, உங்கள் அக்காவை நான் வச்சுக்கிறேன்னு சொன்னார். உடனே இது நல்ல ஜென்டில்மேன் இதுவாக இருக்குன்னு சொல்லி நானும் சரின்னுட்டேன். அப்படி வந்தது தான் இந்த பேக்கரின்னு அன்றைக்கு வடிவேலு சொல்லுவார் அர்ஜுன்கிட்ட. ஆனால் அது மறுநாளே கீழே இருந்து ஒருத்தன் கேட்பான், என்ன இப்படி பண்ணிட்டிய, அக்காவை கொடுத்துட்டு பேக்கரி வாங்கினியான்னு வரும். அதுபோல் அரசியலில் பன்னீர்செல்வம் அவர்களே, உங்கள் கதையை நாங்கள் சொன்னால் நன்றாக இருக்காது. நீங்கள் எப்படி அரசியலில் முதலமைச்சரானீர்கள், எப்படியெல்லாம் வந்தீர்கள், யாருடைய ஆசீர்வாதத்தால் வந்தீர்கள் என்பது நாட்டுக்கு தெரியும். அதை கூட தினகரன் ஒரு முறை அருமையாக சொன்னார். ஆக மானங்கட்ட அரசியல்வாதியான நீ சொல்லக்கூடாது. நீ என்ன பெரிய அரசியல் மாதிரி பேசுறீங்க. திமுக ஆட்சியில் பஸ் ஸ்ட்ரைக்கு வருதுன்னா வரதான் செய்யும், கோரிக்கைகள் இருக்குது. இப்போ பொதுவாக எங்கே கிடைக்குமோ அங்கே தான் கேட்பாங்க. கிடைக்காதவங்ககிட்ட போய் கேட்குமா? அப்பா கிட்ட குழந்தை அழுகுதுன்னா என்ன பண்ணுவார்? அப்பா காசு கொடுப்பாருன்னு தெரியும் குழந்தைக்கு. எனக்கு 1 ரூபா வேணாம், எனக்கு 2 ரூபா கொடுன்னு கேட்குதான்னா அப்பா மேலே குழந்தைக்கு வருத்தம் இல்லை. கேட்டால் கிடைக்காதுன்னா அழுதுன்னு தான் கேட்பாங்க குழந்தைங்க. அதுபோல் திமுக ஆட்சியில் கேட்டால் கிடைக்கும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு போராடுகிறார்கள். அவர்களை எல்லாம் எங்களுடைய முதல்வர் அருமையாக அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அதை செய்து அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. அவர் யார்? கலைஞரின் மகன் இல்லையா? அருமையாக செய்வார்.
டெஸ்ஸோ போட்டு உள்ள தள்ளவர் இல்லை. டெஸ்ஸோ ஐயோ என்னென்ன கொடுமைகள் பண்ணீங்க, எப்படியெல்லாம் இரவோடு இரவா அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளினீங்க என்பதெல்லாம் வரலாறு இருக்கு. இல்லை அதிமுக ஆட்சியில் செஞ்சு உனக்கு அதிமுக என்ன யாருக்கு சம்மதம்? அதிமுகவுக்கு நீ யாரு? நீ தான் என்னைக்கோ அதிமுக விட்டு தூக்கி எரிஞ்சிட்டாங்க. நீ பொதுக்குழுவே அவனை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. கோர்ட்டு வரைக்கும் போன. உச்ச நீதிமன்றமே அதிமுக கொடியை நீ பயன்படுத்தக்கூடாது, நீ அதிமுகன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டால. இப்போ எதுக்கு நீ அதிமுக? உனக்கு என்ன சம்மந்தம்? அதிமுக அடமானம் வைத்தவர் நீ, மோடி கையில் அடமானம் வைத்தவர். இன்றைக்கு பிஜேபி தமிழகத்திலே வளர்கிறது என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆரை பார்த்த இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதாவை பார்த்த இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ புறமுதுகு தாக்குதலை சந்தித்த இயக்கம். ஆனால் அருமைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, உனக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், மோடி என்கின்ற அலையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதையும் செய்து விட முடியாது. நீ ஒன்றா பதவிக்காக ஓடலாம், பவுசுக்காக ஓடலாம், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் எஃகு கோட்டையாக இருக்கும். ஏடிஎம்கே வீழ்கிறது என்று சொன்னால் அங்கே பிஜேபி வளர்கிறது என்று பொருள். இன்றைக்கு தமிழகத்திலே பிஜேபி வளர்கிறது என்று அண்ணாமலை சொல்லுகிறாரே, நான் கேட்கிறேன், பிஜேபிக்கு என்ன அவர் டெல்லியிலிருந்து ஆளை கொண்டு வந்து விட்டாரா? அவர் என்ன வங்காளத்திலிருந்து ஆளை கொண்டு வந்து விட்டாரா? நீங்கள் சரியாக கட்சி நடத்துகிற சுயநலவாதிகளாக அதிமுகவில் போட்டி போட்டுக்குன்னு குள்ள நதிகள் போல நீங்கள் பிரச்சனை பண்ணி கொண்டு இருப்பதனால் இன்றைக்கு அதிமுக விழுந்துவிடும் என்று சொன்னால் பிஜேபி தான் உங்களிடமிருந்து லாபத்தை அனுபவிக்க போகிறார்கள். ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள், வீணாகி விட வேண்டாம். வாய்ப்பேச்சு பேசிவிட்டு ஒன்றுமில்லாமல் நடுரோடில் நிற்க வேண்டாம். நீங்கள் இந்திய வரலாறை பாருங்கள். இதுவரை பிஜேபி ஒவ்வொரு மாநிலத்திலும் எப்படி வந்தது, எப்படி கூட்டணி போட்டு கூட்டணிக்கே துரோகம் செய்து, யார் கூட்டணியில் இருந்தார்களோ அவருடைய தலையிலே கையை வைத்து அவர்களை அழுத்தி மண்மேடாக்கி பூமிக்குள்ள அழுத்தி அங்கே எல்லாம் பிஜேபி வளர்ந்தது. அந்த நிலைமை உங்களுக்கு வேண்டாம் வேண்டாம். ஆகவே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மூளை எதற்கு ஆண்டவன் கொடுத்திருக்கிறான்? சிந்தித்து பார்ப்பதற்காக. சிந்தித்து பாருங்கள். மண்ணாங்கட்டி மூளையை வைத்துக் கொண்டிருக்காதீர்கள். புத்திசாலியாக இருங்கள். உங்கள் அழிவை நீங்களே தேடிக்கொள்ளாதீர்கள். பிஜேபி பிஜேபி என்று சொல்லி பதவிக்காக கொள்கையை விட்டு கொடுத்து நீங்கள் ஏமாந்து போகாதீர்கள் என்று சொல்கிறேன். OPS அவர்களே, அருமைக்குரிய பன்னீர்செல்வம் அவர்களே, உஷார் உஷார் உஷார், ஜாகிரதை, அரசியலே ஒன்றுமில்லாத வெத்து வெட்டாக போய்விடுவாய் என்று கூறி, அருமைக்குரிய வாசகர்களே, அருமைக்குரிய நேயர்களே, மறந்து விடாமல் இதை போன்ற பதிவுகளெல்லாம் உங்களை உடனே வந்து சேருவதற்கு நீங்கள் செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.